இது வரலட்சுமி விரத பூஜை. முதல்லையே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஸ்திரீகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் நான் ரிமைண்ட்காக ஒரு தடவை சொல்கிறேன். சுவாமியெல்லாம் வரவழைச்சி அதுக்குண்டான அலங்காரங்கள் அதெல்லாம் பண்ணி சுவாமியை அழகாக வச்சு அந்த நெல்லை போட்டு அது மேலே தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி சொம்பை வச்சு அது மேலே மாவுளை கொத்து தேங்காய்லாம் வச்சு அம்பாளோட பிரதிமையெல்லாம் அழகாக வச்சு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்கே சுவாமியை கூப்பிட்ருப்பேல். இதெல்லாம் முடிஞ்சப்புறம் பூஜைக்கு உண்டான சாமான்கள்லாம் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வெத்தலை பாக்கு, பூ, பழம், சோபன அக்ஷதை, மஞ்சளில் அக்ஷதை பிசைஞ்சிக்க வேண்டியது, சந்தனம், குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க, உதிரி பூ, தொடுத்து பூ எடுத்து வச்சுக்கோங்க, பஞ்சபாத்திரம் கையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரு பச்சை பால் இத்தனோண்டு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அர்க்கியம் விடுற மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பூஜா மணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. மஞ்சளில் ஒரே ஒரு பிள்ளையார் பிடிங்க, அது ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு செட்டு வெத்தலை பக்கு பழம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு சின்ன பிட்டு பூ எடுத்து, உதிரி பூ எடுத்து, தொடுத்து பூ எடுத்து சுவாமிக்கு சாத்துங்க, பிள்ளையாருக்கு சாத்துங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டேலா? இப்போ இடது கையிலேருந்து ஒரு உதிரி பஞ்சபாத்திர ஜலம் எடுத்து வலது கையில் வாங்கிட்டு 3 தடவை சாப்பிடுங்க. அந்த மாதிரி மணி அடிச்சிடுங்க. முதல்ல ஜலத்தை 3 தடவை சாப்பிட்டேலா? சாப்பிட்டு மணி அடிச்சிடுங்க. 2 அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. சுக்லாமிரதரம் கொட்டிக்குங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. கொட்டின்டேலா? ரைட்டு. அப்படியே மூக்கை பிராணாயாமம் பண்ணுற மாதிரி மூக்கை பிடிச்சிக்கோங்க. ஓம் பூஹோ, ஓம் பவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भोर्भवस्सु वरोम. அப்படியே மமபாத்த கையை வச்சுங்க. அக்ஷதை கையிலே இருக்கணும், கீழே போட்டுறாதீங்க. கையை மூடி அப்படியே மமபாத்த கையில் வச்சுங்க. வலது தொடையில் இடது கையை முதல்ல அப்படி படுக்க வச்சு அதுக்கு மேலே வலது கையை வச்சுக்கணும். மமபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नम सुदिनम तदेव ताराबलम चंद्रबलम तदेव विद्याबलम दैवबलम तदेव लक्ष्मीपतेते गौरीपतेते वाणीपतेश्च हंग्रियुगम स्मरामि अद्य करिष्यमानस्य कर्मणः अविघ्नेन परि समाप्त्यर्थम आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये. आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये. அக்ஷதையை இந்த சின்ன கிண்ணம் பக்கத்தில் வச்சுருக்கீங்க பாருங்க, அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. நீங்கள் வடக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேள், அப்படியே உட்காந்துங்க, அதுதான் நல்லது. இல்லை இந்த சங்கல்பத்தை கிழக்க பார்க்க பண்ணிட்டு கூட வடக்க திரும்பி உட்காந்துக்கலாம், அதுலேயும் தப்பு இல்லை. வடக்க பார்க்க வந்தால் உட்காந்துக்க பாருங்க, தப்பு இல்லை, அதனால் வந்து தப்பு கிடையாது. அக்ஷதையை அதிலே போட்டுட்டு கையை அலம்பிக்குங்க. இடது கையால் உத்தரணி ஜலம் எடுத்து வலது கையில் வச்சு வலது கையை அலம்பிக்கணும். அலம்பிண்டலா? பிள்ளையார் உங்கள் பக்கத்தில் இருக்காரா? மஞ்சள் பிள்ளையார் இருக்காரா பக்கத்தில்? 2 அக்ஷதை புஷ்பமாக கையில் எடுத்துங்க. சொல்லுங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி. இந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே 2 அக்ஷதையும் புஷ்பமும் சேர்த்தாப்பில் போடுங்க. போடாச்சா? மறுபடியும் 2 அக்ஷதையை மாத்திரம் எடுத்துருங்க. விக்னேஸ்வரம்
ஆவாஹயாமி அந்த மஞ்சள் பிள்ளையர் மேலே போடுங்க. மறுபடியும் 2 அக்ஷரம் எடுத்துங்க. விக்னேஸ்வராய நமஹ ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. 2 தான் அக்ஷரம் எடுத்துக்கணும். சுவாமிகிட்ட போட்டுருங்க. போட்டாச்சா? உதர்ணியால் ஜலம் எடுத்து, இப்போ வலதுக்கு யூஸ் பண்ணணும். உதர்ணியால் ஜலம் எடுத்து பக்கத்தில் உள்ள சின்ன கிண்ணத்தில் போடுங்க. ஜலம் போடுங்க. மந்திரம் சொல்ல சொல்ல போடணும். பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி ஜலம் போடுங்க. அர்க்யம் சமர்ப்பயாமி போடுங்க. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஜலம் எடுத்து அப்படியே பிள்ளையார் மேலே ஜலம் தெளிங்க. அப்படியே இப்போ இடத்துக்கு உத்தரணி ஜலம் எடுத்துட்டு வலது கையில் ஜலம் வாங்கிட்டு ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணுங்க. பூர்பவ சுபஹ ஸ்நானம் சமர்ப்பயாமி ஜலம் விடுங்க. மறுபடியும் வலது கையால் ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ரைட். உத்தரணி அதிலேயே போட்டு 2 அக்ஷதை எடுத்துங்க. அக்ஷதை கிண்ணத்தை அப்படியே கீழே எடுத்துங்க. அப்படியே 2 போடுங்க பிள்ளையார் மேலே. விக்னேஸ்வராய நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை சுவாமிகிட்ட போடுங்க. உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அலங்கரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷத கிணத்தை கீழே வச்சுட்டு மோதிரவல்லா சந்தனம் எடுங்க. கொஞ்சோண்டு எடுத்து பிள்ளையார் கிழக்க பார்க்க உட்காந்துருக்காருங்கிறதுனால கிழக்க பார்க்க கரெக்டாக அந்த நெத்திமா இருக்கிற அதில் மேலே வைங்க. திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி. அதே மோதிரவல்லாலே குங்குமம் எடுத்து கொஞ்சம் குங்குமம் வைங்க. கந்தானாம் உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் வச்சாச்சா? 2 அக்ஷதை போடுங்க. அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த தொடுத்து சாத்துங்க இல்லையா? இல்லைனா ஒரு படி தொடுத்து எடுத்துங்க. எடுத்து பிள்ளையார் மேலே சாத்துங்க. ஒரே ஒரு படி சின்னதாக. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. அதை தொட்டுருங்க. பிள்ளையார் நகர்த்தாதீங்க. லைட்டாக தொட்டா போகிறோம். புஷ்பைஹி பூஜயாமி. புஷ்பத்தட்டை கையில் எடுத்துட்டு ஒரு போர் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ. புஷ்பம் போடுற 2 சரி. சூர்பகர்ணாய நமஹ ஓம் ஏரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ ஓம் மகாகணபதயே நமஹ ஓம் விக்னேஸ்வராய நமஹ. நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. சுவாமிகிட்ட போட்டுருங்க. 2 அக்ஷதையை சுவாமிகிட்ட போடுங்க. தூப தீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை சுவாமிகிட்ட போட்டுருங்க. போட்டாச்சா? பக்கத்தில் 2 பழம் 2 வெத்தலை பாக்கு வச்சுங்க. பாக்கெட்டாக இருந்தால் பிரித்து போடுங்க. சுமத்துவாக இருக்கக்கூடாது. பிரித்து சுவாமிகிட்ட போடுங்க. பக்கத்தில் கத்திரி வச்சுருக்கெல்லாம் கட் பண்ணி போடுங்க. தப்பு இல்லை. 2 பாக்கு போடுங்க அதில். ஏன்னா பாக்கெட்டோட வைக்கக்கூடாது. இடது கையில் மணியை வச்சுட்டு மணியை அடிச்சுட்டு வலது கையால் உதரணி ஜலம் எடுத்து அந்த வெத்தலை வாக்கு பழத்தை 3 தடவை சுற்றுங்க. அப்படியே ஒரு ஜலம் கீழே விடணும். பூர்பவ சுபஹ தத்ஸ விதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् देवसविदः प्रसुवा सत्यम धृतेन परिषिञ्जामि. ஒரு உதின ஜலம் எடுத்து பக்கத்தில் உள்ள சின்ன கிணத்துல போட்டுருங்க. அமிர்தம் பவது அமிர்தோபஸ்தரணமசி. பெரிய வாக்கியம். அமிர்தோபஸ்தரணமசி. புரிஞ்சுதா? ரைட். 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க.
கையில் வச்சுங்க. அப்படியே சொல்லுங்கள். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, விக்னேஸ்வராய நமः கதலீபலம் நிவேதயாமி. என்ன புஷ்பத்தை அப்படியே சுவாமிகிட்ட போடுங்க. போடச்சா ஒரு துணி ஜலம் போடுங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அது கடியிலே வெத்தலை பாக்கு இருக்கு இல்லையா, ஒரு துணி ஜலம் அந்த வெத்தலை பாக்கில் விடுங்க போகிறோம். போர்பவசுவ பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி பலைருதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். 2 அக்ஷதை கையில் எடுத்துங்க. விக்னேஸ்வராய நமः கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை சுவாமிகிட்ட போட்டுருங்க. சர்வோபச்சாரான் மறுபடியும் அக்ஷதை போடுங்க. அக்ஷதான் சமர்ப்பயாமி. கற்பூரத்தை சின்னதாக வச்சுட்டு சுவாமிகிட்ட அப்படியே காமிங்க. அப்படியே தற்பொருள் ஏற்றிங்க. கற்பூரம் ஏற்றி கற்பூரம் வச்சுங்க. கற்பூரம் தட்டில் வச்சுங்க. ஏற்றிங்க அதை மெல்ல. ஏற்றினாச்சா அப்படியே சுவாமிகிட்ட காமிங்க. தற்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். விக்னேஸ்வராய நமः சர்வமங்கல பிராப்த்யர்த்தம் கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. 2 புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க. கற்பூரத்தை கீழே வச்சுருங்க. கை சுட்டு கீழே வச்சுருங்க. கை சுற்ற போகிறது. ஜலம் போடுங்க. நிவேத்யானந்தரம் ஆச்சமணீயம் நீராஜனானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் புஷ்பத்தை சுவாமிகிட்ட போங்க. ரக்ஷான் தாரயாமி. ரைட்டு. கற்பூரத்தை கண்ணில் ஊற்றிங்க. அப்படியே மாமா பக்கத்தில் இருந்தாரோ குழந்தைகள் பக்கத்தில் இருந்தாரோ காமிங்க. அப்படியே அதை ஃபேன் ஓட போகிறது. ஜாக்கிரதை, அணைஞ்சிட போகிறது. அப்புறம் எல்லோரும் இங்கே வந்து எடுத்துக்க சொல்லுங்க. எத்தனாச்சா நீங்கள் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவை அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. விக்னேஸ்வராய நமः வேதோக்த மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. சுவாமிகிட்ட அந்த புஷ்பத்தை சாத்திருங்க. ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை எப்படிங்க. சர்வோபச்சாரான் சமர்ப்பயாமி. அக்ஷதை சுவாமிகிட்ட போட்டேல. மறுபடியும் அக்ஷதை கையில் எடுத்துங்க. பிரார்த்தனை பண்ணிங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா விக்னேஸ்வராய நமः பிரார்த்தனான் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை சுவாமிகிட்ட பிள்ளையார்கிட்ட போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிங்க. அஸ்மின் கர்மணி அவிக்னமஸ்து. பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிங்க. இஷ்ட தேவதை குலதேவதையை பிரார்த்தனை பண்ணிங்க. அடுத்த ரெக்கார்டை பார்த்து அடுத்த பூஜை பண்ணுங்க.